Welcome to चाय वाला பண்ணியாச்சு மொறு பஜ்ஜி சரி ஓகே 12 o'clock ஆகுது எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க அதெல்லாம் நம்ம வந்து சந்தையில வாங்கினேன் அதை அப்படி காமிக்க கூடாது இப்படி காட்டணும். இப்போ என்ன பண்ண போறோம்னா பஜ்ஜி தான் பண்ண போறோம். என்னடா திரும்ப பஜ்ஜின்னு நினைக்காதீங்க. அன்னைக்கு வாழைக்காய் பஜ்ஜி பண்ணல, அன்னைக்கு வந்து வாழைக்காய் பஜ்ஜி பண்ணல. இது வந்து எங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம்னா செஞ்சு சந்தையில் இருந்து வாங்கிட்டு வந்தோம். வாழைக்காய், தின்பண்டங்கள், மிக்சர், ஹாட் சிப்ஸ் போன்ற பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? புதினா எவ்வளோப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரு 50 ரூபா இருக்குமா? இதுக்கு என்னென்ன வேலையோ அதை பார்க்க ஆரம்பிக்கலாம். பஜ்ஜி வேற மாதிரி வரும், வேற மாரி என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. மாஸ்டர் பார்த்தீங்கன்னா கட் பண்ண ஆரம்பிச்சாரு. பஜ்ஜி மாவுக்கு பஜ்ஜி போகிறோம். கையே ஊற்ற போகிறேன், கை உண்டா வந்துடும். இது பயங்கரமான கத்தி சும்மா இல்லைங்க, கத்தி வந்து வேற மாதிரி கத்தி. 2500 ரூபா எக்ஸ்போர்ட் பண்ணது. சிவம் தெரியல, ஒன்றும் தெரியல. இது கொஞ்சம் முரட்டுத்தனமா இதுவாக தான் இருக்குது. அதுதான் நானும் பார்த்தா நீ எதுவுமே சிவம் போறியப்பா. இதுடா வலிக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வருமானே ஒரு டவுட் ஆயிடுச்சு மக்களே. மாரி வருது வேற மாரி. ஏய் அது பஜ்ஜி இல்லடா, அது புரியலடா. அது கொஞ்சம் விட்டா எல்லாத்தையும் 2 ஆக்கிறான் மக்களே இவன். தம்பி ஜீவா பேருக்கு தான் போட்டி. வாழைக்காய் பஜ்ஜி யார் போடுறாங்க? ஒன்று அவன் தான், இன்னொன்று அவன் தான். இல்லையே யோசிச்சு பாருங்க, இது பஜ்ஜா இல்ல பொரியலானே தெரியல. சந்தையில் 5 ரூபா பஜ்ஜி, 5 ரூபா. இது ஓகே, 5 ரூபா பஜ்ஜி ஒத்துக்கலாம். இது சின்ன பஜ்ஜி. இது ஓகே, 5 ரூபா பஜ்ஜின்றது இது நீங்களே பாருங்க. இது 5 ரூபா பஜ்ஜி ரைட். இது என்ன பஜ்ஜி? இது பொரியலுக்கு போடுற மாதிரி போட்டுருந்ததுதான் பயவுள்ள. ஃபேமிலிஸே பார்த்து போடு, ஃபேமிலிஸே. காலையில இருந்து இருக்க என்ன வேலை செஞ்ச? பிரியாணி செய்யும் போது எதுவும் பண்ண மாட்டேங்கிற. பூண்டு அரைச்சது யாரு? அப்ப திங்ஸ்லாம் எடுத்துன்னு போனது யாரு? நானும் தான் கொண்டு வந்தேன். அரைச்சது யாரு, உரிச்சது யாரு? நானும் தான் பண்ணேன். என்ன வேலை பண்ண? என்னடா ரெடி மக்களே. இப்பொழுது பஜ்ஜிக்கு தேவையான பஜ்ஜி மாவை கலக்க போகிறோம். இந்த நிற்கிறார் பார்த்தீங்களா ஆளு வந்து இப்போ திட்டமாக ஊற்றிக்கலாம். சாய் வாலா நான் பேட்டர் வந்து ரெடி. செக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி புரிஞ்சு மேலே வரணும். அந்த மாதிரி வந்துச்சுனாலே நமக்கு வந்து ரெடி, பஜ்ஜி போடுறதுக்கு ரெடி. அப்படி துவைச்சு அவ்வளோதான் பிளாஸ்டாக ரெடி ஆகுது. 11 மணிக்கு வாழைக்காய் பஜ்ஜி. மழைக்கும் அதுக்கும் சாப்பிட்டு மழைக்கு வந்து சட்டி இல்லையா? என்ன வந்து என்ன
என்ன இது பஜ்ஜி எடுத்தோம் சாரி வளர்க்க எடுத்தோம் கட் பண்ணோம் பஜ்ஜி போட்டு இது பண்ணோம் இதோட என்ன வேணும் தடவை இது பண்ணாது அது ஒட்டவே இல்லை தடவை அந்த மாதிரி வேறு மாதிரி ரெடியாக வருங்க நைட்டு 12 மணிக்கு பஜ்ஜி சாப்பிடுவீங்களா பார்த்துங்க நீங்கள் தம்பி கடையில் பஜ்ஜி சாப்பிடுவீங்களா ஆமாண்டா நீங்கள் தம்பி கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிடுவீங்களா நீங்கள் சைதாப்பேட்டை ஃபேமஸ்னா ரைட்டு எத்தனை நாளைக்கு அதே ஃபேமஸ் அடுத்தடுத்து போகாமல் அங்கேயே தலையை ஊட்டி இருப்பார் கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல கை எழுதிருப்போம் ஒரே கடை 1000 வீடியோ அதில் ஒருத்தவங்க கேட்பான் பின்னாடி இல்லைனா கூட சென்சார் ஆகிடும் சரி ஓகே என்ன பண்ணுறது அவங்க எல்லா கண்டென்ட் கிரியேட்டருக்கும் இந்த ஒரு இது இருக்கும் ஏன்னா ஓடுறது மட்டும் தான் போட முடியும் ஏன்னா நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது உங்களுக்கு என்ன விஷயம் இவன் ஃபேமஸ் ஆகிறான் பட் என்ன விஷயம் 2 பேருக்கும் ப்ராஃபிட் தான் யாருக்கும் ப்ராஃபிட் இல்லைன்னு சொல்ல முடியாது அவரால் இருக்கு அந்த மாதிரி தான் வந்து ப்ராஃபிட் வந்து எனக்கு ஓகே மக்களே நைட்டுக்கான ஸ்பாட் ரெடி அண்ட் பஜ்ஜம் வந்து நல்லா சுட்டாச்சு திருப்பி போகிறேன் திருப்பி போட்டுக்கிறேன் திருப்பி போகிறேன்டா குமார் கிட்ட எடுத்துட்டோம் குமார் ரிவ்யூ எப்படி இருக்கு சொல்லு அப்புறம் நாளைக்கு கம்பெனி எல்லாருக்கும் போட்டு விடுது கம்பெனிலாம் ஷேர் பண்ணுறது அவங்க ஒரு 100 சப்ஸ்கிரைபர் ஆகிடுவாங்க அப்புறம் 1000 ரீச் பண்ணிடலாம் அப்புறம் ரெவன்யூ பார்த்துக்கலாம் ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி சேனல் எல்லாம் என்ன பண்ணுறது நம்ம ரெவன்யூ பார்த்து வரல ஒரு ஹாப்பினஸ் சொல்லலாம் உங்களுக்கு வந்தோன்னா அப்படிலாம் வந்து நாங்கள் வந்தோன்னா அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் இது உங்களுக்கு காட்டினா உங்களுக்கும் ஒரு சரி ஓகே நீங்கள் மேபி ஒரு சில இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க என்ன அடிச்சா என்ன பண்ணுறது சரி சரி இப்போ என்ன உள்ள கை வரும் பாருங்க கை உள்ள போகுதாண்ணா ஏன்னா காலையிலே நான் சூடு நிறைய வாங்கிட்டேன் பிரியாணி செய்யும்போது அதனால் இப்போ கையை கொஞ்சம் பார்த்து சுத்தமாக வைக்கும் இல்லைனா கை ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆகிடும் ஓகே இப்போ 3வது பேட்ச் வந்து போயிட்டு வேறு மாதிரி பற்றி ரோட்டு கடை விட நம்ம கடை பெரிய கடை யாரா வேணா கான்டெக்ட் பண்ணுங்கள் கான்டெக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் கேமராமேன் சுரா ஆமாம் அது ஒரு லைக் வராது இதெல்லாம் போட்டு மாதிரி போட்டுங்களா எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஆயா வட சொல்லுவாங்கல்ல வானத்தில் இன்னைக்கு வந்து நிலா நிலா சொல்லி காமிச்சிருப்பேன் நிலா பற்றி காமிச்சிருக்கலாம் ஆல்ரெடி எல்லாம் நிலா சொல்லி நிறைய காமிச்சாங்க அதனால் வந்து நம்ம நிலா பற்றி காமிக்கலாம் ஆனால் நீ காமிக்க முடியாது நிலா ஸ்டார் ஒன்றா பார்க்கலாம் நீங்கள் ஸ்டார் தான் நிறைய இருக்குது போடுங்க இருக்குது ஆமாம் ஒரு பேட்சாக போடுது சும்மா இதே தோசை செய்யலாம் இது செய்யலாம் இதுதான் கரெக்ட் நம்ம இந்த டைமில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு இட்லியில் காலை பார்த்துக்கலாம் நாளைக்கு போட்டிக்கிட்டு வாங்கினோமா இவனுங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க என்ன ஸ்கிரிப்ட்னா ஒரு அவுட் ஸ்கிரிப்ட் தாண்டி ஓடிக்குது ஆனால் எடுத்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்காங்க ஒரு 10 இருக்காங்க 10 எழுதுறாங்க ஆனால் எடுத்தது 2 இப்படி போனால் ஒன்றும் பண்ண முடியாது முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு வெயிட்டாக எடுத்துறேன் நான் கொஞ்சம் எடுக்கிறேன் பையன் சிதறாப்புல மேலே என்ன தெரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் பார்த்து தான் கொஞ்சம் இருடா இப்போ எடுக்கும்போது மேலே படுத்துட்டு அப்புறம் மேலே பட்டு போகுது இதுதான் எடுத்து சரி 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 அவ்வளோ ஏய் ஆணி போகிறா போடுங்களா ஏய் ஆணி போகிறா ஆணி போகிறா நல்லா இருக்கும் மாவு போடு இல்லை இது ஓகே பஜ்ஜி காலி எதனா சரியா இந்ததுலேருந்து ஒரு கண்டனில் ஃபோக்கஸ் இல்லாமல் என்னென்ன பண்ண முடியுமோ எவ்வளோ டைம் ஓட்ட முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் பஜ்ஜி போட்டு வரையா போட்டுருக்கான் இது எந்த பக்கோடா அவள் ஃபுல்லாக எப்படி தவறாக வந்து தெரியல உங்களுக்கு அதே ஒரு வடை மாதிரி போட்டான் பஜ்ஜி போட்டா ரைட் அது எடுத்து யாரு அது நான் ஏன்னா போட்டு வராது எடுத்து வராது இதில் கை பக்கம் யாருக்கு மாற சொல்லுங்க சரி ஓகே அது ஒன்றும் பண்ண முடியாது அது தள்ளி நீ அதெல்லாம் பண்ணலாம் ஓகே கிளியர் அக்கா தான் வந்திருக்கேன் நாளைக்கு பாலகா நான் கொடுக்குறேன் உனக்கு கொடுத்துட்டேன் அவன் கிட்ட கொடுக்கணும் இந்த பாலகா பஜ்ஜி எடுத்துக்க பாலகா சரி பாலகா சாப்பிட்டுட்டு போய் உறங்குவோம் பாலகா சரி பாலகா நான் கொடுக்குறேன் சரி இதில் பண்ண முடியா சரி மக்களே முடிஞ்சு வேலை என்னப்பா பூனை ஏன் புரியாது அது ஒரு பக்கடாவா இல்லை என்னன்னே ஒரு எந்த அளவுக்கு கேப்சர் ஆகுதுன்னு தெரியல சத்தியமா இது என்னன்னு தெரியல ஒரு குடும்பமான ஒரு வாழைக்காய் ஆனியன் பஜ்ஜி அப்படி என்ன ஓரளவு வச்சாச்சு ஏன்னா என்ன போட்டால் நம்ம சாப்பிட்றது மாதிரி அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஒரு தரமான ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணிருக்கோம் ரேண்டம் அன்இன்வைட்டட் மேரேஜ் போனோம் ஆமா இந்த வீடியோ பண்ண ஒரு திகிலட்டும் பயணம் மாதிரி இருந்தது ஆனா அது டிஜே டான்ஸ் டிஎல்எஸ்ஸா ஹேண்டில் பண்ணிட்டு பயங்கரமா சாப்பிட்டு உங்களுக்கு டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு என்டர்டைன்மெண்ட் வேணுமா என்டர்டைன்மெண்ட் இருக்கு வேற எல்லாமே இருக்கு கண்டிப்பா அந்த வீடியோ கூடிய வந்துட்டு இருக்கும் மேபி அந்த வீடியோவை அந்த மணமக்கள் பார்த்தாங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க மேபி நாங்கள் அந்த மண்டபத்தை மென்ஷன் பண்ணும்போது பாருங்க எப்படி இருக்குன்னு இது வரைக்கும் வேறு செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லி கொடுத்துருங்க வாழைக்காய் பக்கடா பயலுக்கடா
அதை சாப்பிட்டு கிட்ட காமிக்கும் அவ்வளோதான். ஆனால் யார் வந்து பஜ்ஜியை ரெடி பண்ணியாச்சு. மொறு பஜ்ஜி, மொறு பஜ்ஜி, சந்தையில் வாங்கின வாழைக்காய் பஜ்ஜி, நல்லா மொறு பஜ்ஜி, ஃப்ரெஷ் ஆயில். சாரி ஜோக் சப்பா, ஏன்னா அது டக்குனு சிங்க் ஆயிடுச்சு. ஏன்னா ஃப்ரெஷ் ஆயிலு அப்புறம் ஃப்ரெஷ் பஜ்ஜி இருந்தோடனே அப்படி வந்துச்சு. தயவு செஞ்சு போச்சுக்காதீங்க. ஃப்ரெஷ் ஆயில், ஃப்ரெஷ் பஜ்ஜி. சரி ஓகே, 12 o'clock ஆகுது. நம்ம சிச்சனா கீழேருந்து எல்லாம் வந்துடுவாங்க. டோன்ட் ஓகே எல்லாத்தையும் சரி ஓகே. சரி ஓகே, ஃபைனலாக நம்ம பஜ்ஜி சாப்பிட்டு முடிச்சிடலாம். பயங்கரமாக ரெடி பண்ணோம், அது மாதிரி தரமாக வந்துட்டு சூப்பராக இருக்குது. அந்த உப்பு காரம், ஏன்னா இந்த மாதிரி வில்லேஜ்க்கு, அதாவது உங்கள் சொந்த ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருந்து சாப்பிட்டே போங்க. இந்த மாதிரி வாழ்க்கை வந்து நம்ம வந்து எப்போ வந்தாலும் அந்த ஒரு நேட்டிவ் பிளேஸ் வந்தோம்னா ஒரு எனர்ஜி இருக்கும். சேம் த டைம் நேட்டிவ் பிளேஸ், அது நெகட்டிவ் பிளேஸ் தான். நேட்டிவ் லைட்டாக பஜ்ஜி போன அப்புறம் கொஞ்சம் இதாகிடுச்சு. சொந்த ஊருன்னு வச்சுக்கோங்களேன். நான் தமிழ்லேயே வந்துடுறேன், இவனுக்கு இங்கிலீஷ் போனால் எதுமா எங்கன்னா போயிடுவானுங்க. நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அண்ட் கீப் சப்போர்ட்டிங், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே பாய். இருந்து ஓடும் வீடியோ கட் பண்ணதுக்கு அப்புறம் ஓடும். நான் சொல்லு கட் பண்ண அப்புறம் ஓடுதா? ஓ, இவனுக்கு விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பை 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 பை. லெட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டரே வந்து குடிக்கிறாரு. மாஸ்டர் நீங்கள் இந்த வாட்டி சொல்லுங்கள், நாங்கள் ஒரு நாள்